மத்திய அரசு டெலகிராம் செயலிக்கு விதித்த தற்காலிக தடையை தொடர்ந்து இந்தியாவில் VPN செயலிகள் மூலம் டெலகிராமை பதிவிறக்கம் செய்வது அதிகரித்துள்ளது. இது 2026ஆம் ஆண்டின் மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளது. ஜூன் 16 அன்று மத்திய அரசு டெலகிராம் தடை உத்தரவை பிறப்பித்த உடனேயே VPN தேடல்களும் பதிவிறக்கங்களும் அதிரடியாக உயர்ந்தன. ஜூன் 17 அன்று மட்டும் இந்தியாவில் உள்ள டாப் 100 VPN செயலிகளின் தினசரி பதிவிறக்கம் 9,19,000 அதிகரித்தது. இது அதற்கு முந்தைய வாரத்தின் சராசரியை விட 76% அதிகமாகும். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக தேர்வு முறைகேடுகள், போலி வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடி குழுக்களை தடுப்பதற்காக தேசிய தேர்வு முகமையின் NTA பரிந்துரையின் பேரில் ஜூன் 16 முதல் ஜூன் 22, 2026 வரை டெலகிராம் தற்காலிகமாக முடக்கப்பட்டது. தடையை தவிர பழைய பதிவுகளில் நேர மாற்றங்களை செய்து போலி ஆதாரங்களை உருவாக்குவதை தடுக்க டெலகிராமின் மெசேஜ் எடிட்டிங் வசதியையும் ஜூன் 30 வரை முடக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. நெட்வொர்க் கட்டுப்பாடுகளை தாண்டி டெலகிராம் செயலியை தொடர்ந்து பயன்படுத்தவும் தங்களின் தனியுரிமையை பாதுகாக்கவும் பயனர்கள் VPN செயலிகளை நோக்கி படையெடுத்தனர். இதன் காரணமாக 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திற்கு பிறகு VPN செயலிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய உச்சமாக ஜூன் 17 அன்று பதிவிறக்கம் பதிவாகியுள்ளது. ஆப் இன்டெலிஜென்ஸ் நிறுவனமான AppFigures வெளியிட்டுள்ள தரவுகளின்படி டர்போ VPN செயலியின் தினசரி பதிவிறக்கம் வழக்கத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்து 1,22,030 எட்டியது. புரோட்டான் VPN-இல் சமீபத்திய சராசரி பதிவிறக்க அளவான நாள் ஒன்றுக்கு சுமார் 60,500 இருந்து ஜூன் 17 அன்று 1,55,430 ஆக 157% அளவுக்கு அதிகரித்தன. மேலும் மாற்று டெலகிராம் செயலியான டெலகிராம் X'in பதிவிறக்கங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு 6,509% உயர்ந்து ஒரே நாளில் 3,50,764 பதிவிறக்கங்களை பெற்றது. தடை உத்தரவு அமலுக்கு வந்த ஜூன் 17 அன்று இந்தியாவின் தினசரி சராசரியான 1,25,048 பதிவிறக்கங்களில் இருந்து வெறும் 38 பதிவிறக்கங்களாக டெலகிராம் சரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.